8.47 கோடி தமிழ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்கள் ஆர்ஜேஆர் ஆலினால். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 டைப் தோசை வீடியோ தாங்க. இந்த தோசையில் என்னென்ன தோசை இருக்குதுன்னு ஒவ்வொரு தோசை பண்ணுற போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு அதில் விட்டு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம மசாலா தோசை தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மசாலா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு மசாலா வைக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா பண்ண தெரியாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமுமே நல்ல கலர் வர வரைக்கும், கிறிஸ்பாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். ஒரு சைட் நம்ம மசாலா வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் தோசைகளில் ஹீட் பண்ணி ஒரு கரண்டி மாவிட்டு நல்லா தின்னாகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முட்டை தோசை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க தோசைக்கு மேலே. தோசை மாவாக இருக்கும் போது அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ இந்த முட்டையை தோசை ஃபுல்லாகவே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சம் பெப்பரை தூவிடலாம். தேவைப்பட்டால் சால்ட்டு தூவிக்கோங்க. அது லைட்டாக வெந்து வரப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சரியா? கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நெய் விடுறேன், மெல்டட் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் விடலனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட போகிறோம். ஸோ இது நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா மக்கி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஈஸியாகவே இந்த முட்டை தோசை பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எந்த ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ படான்னு தோணுச்சுன்னா நம்ம பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது தோசை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், கல் தோசை மாதிரி. ஸோ இதுக்கு கொஞ்சம் மாவை திக்காக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் சிக்கன் குழம்பு ஊற்ற போகிறோம். ஸோ சிக்கன் குழம்பு வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாவுக்கு சென்டரில் கொஞ்சமாக அந்த சிக்கன் சால்னாவை நம்ம ஊற்றிட்டு பீஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மாவு ஊற்றி ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ அடிப்பக்கம் மேல் பக்கமும் சேர்ந்து வெந்திருக்கும். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பொறுமையாக எடுத்து திருப்பி பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்குள்ளாடி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம், ஹெல்த்தி தான். அடுத்த தோசைக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க தின்னாவே. இதில் பொடி தூவிடுங்க. இது பொடி தோசை. ஸோ பொடி தூவிட்டு நம்ம திருப்பி போடணும் கூட இல்லை, திருப்பி உங்கள் விருப்பம் வந்தால் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வெந்து கிறிஸ்பானதுக்கப்புறமா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணியே சர்வ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க திருப்பி போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்கான டைமை நம்ம விட்டு நீட்டாக மடக்கி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா தோசை ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் அடுத்த தோசைக்காக நம்ம மாவை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆனியன் தோசை பண்ண போகிறோம். ஸோ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் தூவிடலாம். ஸோ ஆனியன் பிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆனியன் நல்லா ஒட்டிக்கும், மாவாக இருக்கும் போது போட்டதுனால. ஸோ இப்போ கொஞ்சம் பெப்பரும் தூவி, பெப்பர் தேவையான ஸ்கிப் பண்ணிங்க, திருப்பி போட்டு அந்த ஆனியன் வேக விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எம்மியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளாடியே 5 வெரைட்டியாக தோசை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி புது வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.